கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோபு அதிகாரம் 17 வசனம் 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளுள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் சுத்தமுள்ள கைகளை உடையவர்களாய் வாழ வேண்டும். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் நீதியாய் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்வோமானால் நாம் எந்த இடத்திலும் மனிதனுக்கு பயந்து போகாதபடிக்கு உறுதியாய் தைரியமாய் நிற்க முடியும். அநீதி இல்லாமல் நம்முடைய கைகள் சுத்தம் உள்ளவைகளாய் இருக்குமானால் கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். கர்த்தர் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கின்றார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒரு சிறிய காரியத்தில் உண்மையாயிருப்போமானால் கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறார். நாம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக வாழும்போது கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைத்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். மேலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் அடையும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நாம் என்ன சூழ்நிலையானாலும் கர்த்தர் விரும்புகிறபடி நீதியானவற்றை செய்வோம். நம்முடைய வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள், கர்த்தர் அருவருக்கிற வார்த்தைகள் வராதபடிக்கு காத்து கொள்வோம். எல்லா பொல்லாப்புக்கும் காரணமான நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவோம். நம்முடைய கண்களினாலே பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்வோம். வீணானவற்றை பார்த்து நேரத்தை செலவிடாதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் விரும்புகிறபடி நாம் எல்லாவற்றிலும் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை செழிக்க பண்ணுவார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தருக்காக உறுதியாக இருந்தபடியினால் தன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரண்டத்தனையான ஆசீர்வாதம் உள்ளதா இருந்தது. நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சிந்திப்போம். வீணான காரியங்களை விட்டு எல்லாவற்றிலும் நாமும் உத்தமர்களாய் சன்மார்க்கர்களாய் வாழ்வோம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் சந்ததியை செழிக்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் சுத்தமுள்ள கைகளோடு வாழ, நீதியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் கைகளினால் தீங்கு செய்யாதபடிக்கு, பரிதானம் வாங்காதபடிக்கு நீதியாய் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் நடையை நீர் சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீதியின் வழியிலே நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.